ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு மோதலும் காதலும்ங்கிற இந்த டாம் அண்ட் ஜெரி லவ் ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபைனல் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். லாஸ்ட் எபிசோட்ல ஆரஞ்சு யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சென்னை ஆரஞ்சு காப்பாத்த வேகமா போயிருப்பான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சியோட ஃப்ரெண்ட் தான் ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அவன் கிளம்பும் போது சியா ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் லிண்டா வந்து சியாவை பிக்கப் பண்ணிட்டு போறான். இவ வருத்தத்துல இருக்கனால லின்னா அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆரஞ்சு காட்டுறாங்க. அவளை ஒரு பொண்ணு தான் கடத்தி வச்சிருக்கா. அவள் ஆரஞ்சு போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. ஏதோ ட்ரிங்க்லாம் ஆரஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக சென் வந்துடுறான். ஆக்சுவலாக சென் ஒரு ரைட்டர் தானே. ஸோ இந்த மாதிரி ரைட்டிங்கில் இந்த பொண்ணு எதுவும் சென்னுக்கு எதிரி போல. அதனால சென்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவ பார்த்துட்டு இருந்திருக்கா. சென் தான் ஆரஞ்சு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்ல. ஸோ சென்னை இப்படி பழி வாங்கலாங்கிறதுக்காக ஆரஞ்சு அவள் கடத்தி வச்சிருக்கா. இதில் ஆரஞ்சு போட்டு அவள் ரொம்ப கொடுமைப்படுத்த சென்னால் பொறுத்துக்க முடியல. அவளை போய் அட்டாக் பண்ண போகிறான். அப்போ கரெக்டாக சென்னோட பாடி கார்ட்ஸ் வர அங்கே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு சென் எப்படியோ ஆரஞ்சை காப்பாற்றிட்டு அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். ஆக்சுவலாக ஆரஞ்சுக்கு அந்த பொண்ணு ஏதோ ட்ரிங்க்ஸ் ஆட்ட வாயில ஊற்றி விட்டனால அவள் இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்கா. அதனாலதான் சின்ன ஆரஞ்சு தூக்கிட்டு வந்து அவனோட வீட்டுல தூங்க வச்சிருக்கான். இவ என்னமோ தூக்கத்துல வளர்றாளேன்ட்டு பக்கத்துல போய் கேட்டா அவ பாட்டு காதை கடிச்சு வச்சிடறா. ஆனா இவனுக்கு வந்து அவளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ எப்பதான் இவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பான்ட்டு அடுத்த நாள் லின்னோட ஆஃபீஸ்ல காட்டினாங்கன்னா சியாவோட அந்த ஃபுட் காம்படிஷன் பிரச்சனை வந்துச்சுல, அது ஒரு பெரிய இஸ்வா மாதிரி இருக்கு. அதுலயும் சியாவை தான் குற்றவாளியா ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. ஸோ இதுல இருந்து சியாவை எப்படி காப்பாத்தலான்ட்டு அவன் ரொம்ப டென்ஷன்ல உட்காந்துருக்கான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா சியாவை யாரோ அட்டாக் பண்ண பார்த்து அவ இப்ப மயக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. லின்னு பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா சியா மயக்கத்துல இருக்கால, அவளை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சியாக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் வந்திருக்கதை அவன் நோட் பண்றான். லின் அந்த ஆடியோ மெசேஜ் பிளே பண்ணி பார்த்தா அதுல வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது சியா லின்னோட விட்டு போயிடணும்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா யாரோ மிரட்டுறாங்க. பட் அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு லின்னால கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ஆரஞ்சு சென்னை காட்டினாங்கன்னா ஆரஞ்சு கண் முழிச்சு பார்க்கும்போது சென் பக்கத்துல தான் இருக்கான். இவ சென் மேல கோவமா இருக்க போல அவ வேகமா எந்திரிச்சு போக சென்னும் ஆரஞ்சு பின்னாடி வந்துட்டு இருக்கான். ஏன் என்ன விட்டு போற, என் மேல என்ன கோவமா இருக்குன்ட்டு. ஆக்சுவலா நேற்று அந்த பொண்ணு கடத்தி வச்சிருந்தால, அப்ப அவ பேசுறது மூலமா ஆரஞ்சுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் அந்த மிட் நைட்டுங்கிற ஆத்தரு. ஸோ எனக்கு பிடிக்காத ஆத்தர், நீ அதுவும் இல்லாம நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கன்னு சொல்லிட்டு இவ கோவமா போக சென் சொல்றான், செல்லக்குட்டி என்னை விட்டு போயிடாத, உனக்காக வேணும்னா நான் இனிமேல் கதை எழுதுறதே விட்டுறேன்ட்டு சென் கெஞ்சி கேட்க ஆரஞ்சு கோவமா தானே இருக்கா. அவனை அடிச்சுட்டு போறா. இவனும் ஐயோ வலிக்குதேன்னு சொல்ல ஆரஞ்சுக்கு ஆக்சுவலா சென்னை பிடிக்கும். அதனால திரும்பி வந்து ரொம்ப வலிக்குதான்னு கேட்க இவனும் அதான் சாக்குன்ட்டு ஆமாண்டி சொல்ல ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்களோட லவ் அங்கே எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் லின்னை சியாவை காட்டினாங்கன்னா சியா இப்போ ரெக்கவர் ஆயிட்டா. அவள் இப்போ லின்னோட வீட்டில் தான் இருக்கா. ஆனால் சியாவுக்கு ஆரஞ்சு நினைச்சுதான் கவலையா இருக்கு. ஆரஞ்சோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல லின் சொல்றான், பேசாம சென்னுக்கு கால் பண்ணி பாருன்ட்டு. சரி அவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமேன்ட்டு சென்னுக்கு கால் பண்ணி பார்த்தா அங்க சென்னும் ஆரஞ்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென் ஆரஞ்சு என் கூட தான் இருக்கான்னு சொல்ல அப்பதான் சியா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த குயினை காட்டினாங்கன்னா அவ ஒரு டாக்டர் கூட பேசிட்டு இருக்கா. ஸோ அவங்க ஏதோ பிளான் போடுறா போல. அடுத்த சீன்ல அந்த டாக்டருக்கு போய் சியா மீட் பண்றா. என்னன்னா அந்த டாக்டர் லின்னுக்கு ஆப்ரேஷன் பண்ணா பழையபடி கண் பார்வை திரும்ப வந்துடும் சொல்றாரு. இதை கேட்டு சியாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆனா அவளுக்கு ஒரு டவுட், இதை நீங்க லின்னை கூப்பிட்டு தானே சொல்லணும், ஏன் என்ன கூப்பிட்டு சொல்றீங்கன்ட்டு. அப்பதான் இந்த குயினோட என்ட்ரி. என்னன்னா இவ இப்ப ஒரு டீல் போடுறா, நீ வந்து லின்னை விட்டு போனாதான் அவனுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க நான் விடுவேன். அது மட்டும் இல்ல, நீ மட்டும் லின்னை விட்டுட்டு வேற ஏதாவது ஃபாரினுக்கு போயிட்டீன்னா உங்க அம்மாக்கு உடம்பு இல்லாம இருக்குல்ல, அவங்களையும் நான் கியூர் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவேன். ஆனா இதுக்கெல்லாம் நீ பண்ண வேண்டியது நீ லின்னை விட்டு போயாகணும்ட்டு அவர் கான்ட்ராக்ட் எடுத்து சியா கிட்ட தரா. இப்ப சியா பயங்கர சாக்குல இருக்கா. ஏன்னா சியாக்கு ரொம்ப பிடிச்சது லின்னும் அவளோட அம்மாவும் தான். அவங்களையே குணப்படுத்துறதுக்கு இவள் லின்னை விட்டு பிரிஞ்சாகணும். அப்பனா சியா என்ன முடிவு எடுப்பா? அவளுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவள் லின்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ லின்னோட ஆப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி லின் சியா கிட்ட பேசுறான், என் கண் பார்வை வந்தோன்னா நான் உன்னை பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அதோட உன் கழுத்துல லின் குடும்பத்தோட மருமகளுக்கான செயின் தானே இருக்கு, அதை நீ என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு லின் சொல்ல சியா மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. ஏன்னா அவள் லின்னை விட்டு பிரிஞ்சு போறாள். ஸோ சியா அதுக்கப்புறம் லின்னோட வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் லின்னுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அதுக்கப்புறம் லின்னு இவ்வளவு நிறைய சண்டை போட்டிருப்பாங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் லின் இவளை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இந்த இடத்த விட்டு போறது அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் லின்னுக்காகவும் அவளோட அம்மாக்காகவும் அவ அங்கிருந்து போயிடுறா. இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டினாங்கன்னா லின்னோட ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கட்டை பிரிக்க போறாங்க. ஆனா இது வரைக்கும் சியா ஹாஸ்பிட்டலுக்கே வரல.
ஸோ சியா எங்கன்ட்டு லின்னும் ஆரஞ்செல்லாம் டென்ஷன்ல இருக்காங்க. ஸோ லின்னு கட்டை பிரிக்கும் போது கூட சியா எங்க இருக்கான்னு இவங்களுக்கு தெரியல. லின்னும் கண் பார்வை வந்த உடனே அவன் ஃபர்ஸ்ட் கேட்கறது சியா எங்கன்னா, இவங்களும் அதுக்கு என்னென்னமோ சமாளிச்சு பார்க்க லின்னுக்கு புரிஞ்சிருச்சு சியாவுக்கு ஏதோ ஆபத்துன்ட்டு. அவன் உடனே வேகமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா சியா அங்க இல்லவே இல்லை. பதிலுக்கு அங்க ஒரு லெட்டர் இருக்கு. அதோட சியாக்கு இவன் கொடுத்துருப்பான்ல லின் குடும்பத்தோட மருமகளுக்கான செயின், அந்த செயினையும் சியா அங்க வச்சுட்டு போயிட்டான். அந்த லெட்டர்ல சியா இப்ப எழுதியிருக்கா, நான் உங்களை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணிட்டு இப்ப ஃபாரின் போறேன். நீங்க என்ன நினைச்சு எந்த கவலையும் படாதீங்க, நான் நல்லா தான் இருப்பேன். நீங்க எப்பயும் ஹாப்பியா இருக்கணும்ட்டு அவன் அந்த லெட்டர்ல எழுதியிருக்க. லின் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஏன்னா சியா கூட அவன் லைஃப் ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணலான்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் நிறைய பேரை வச்சு சியாவை தேட ஆரம்பிச்சிருப்பான். ஆனா சியா எங்க இருக்கான்ட்டு இவனால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குயினுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இவன் மேல சந்தேகம் வர சென்னும் ஆரஞ்சு வந்து கேக்குறாங்க, நீ தானே சியாவை எங்கேயோ அனுப்பி வச்சுட்டு அவ எங்க இருக்கான்ட்டு. ஆனா இவளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க சென் சொல்றான், நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் லின் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல இவளும் சொல்றான், நான் அந்த சியா வான் பண்ணது உண்மைதான், அவள் எங்கேயாச்சும் போயிருன்னு சொன்னேன், பட் அவள் எங்க இருக்கான்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டு இவ சொல்லிடுறா. ஆக்சுவலா அதான் உண்மை. அவள் என்னோட வாழ்க்கை விட்டு போனா போதுன்னு நினைச்சிருப்பா. அவ எந்த ஃபாரினுக்கு போனாலாம் இவ கவலைப்பட்டிருக்க மாட்டா. எப்படியோ ஒரு தொல்லை ஒழிஞ்சதுன்ட்டு இவ சந்தோஷமா இருக்கா. அப்படியே 5 வருஷம் போயிருது. இப்ப லின்னோட ஆபீஸ்ல காட்டினாங்கன்னா அவன் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இந்த குயின் உள்ள வரா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த சியா தான் பிரச்சனைன்னு நினைச்சா அந்த சியா போனதுக்கு அப்புறமும் நீங்க என்ன ஏத்துக்காம வேற ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, உங்க வாழ்க்கையில எனக்கு இடமே இல்லையான்னு கேட்க, அதுக்கு லின்னும் நான் எத்தனை பேரை லவ் பண்ணாலும் உன்னை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல குயின் கேக்குறா, நீங்க இப்படி பண்றதுக்கு நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ஆனா லின் தொடர்ந்து இவ்வளவு ஹர்ட் பண்ற மாதிரி பேச இவ்வளவு எவ்வளவு நாள் தான் இவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. இவன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அவங்க இருந்து கோவமா போயிடுறான். அதுக்கப்புறம் லின் அங்கிருந்து பொண்ணையும் அனுப்பி வச்சிடறான். ஆக்சுவலா லின் வேணும்னே இந்த பொண்ணை வச்சு டிராமா போட்டிருக்கான். இன்னொரு பக்கம் ஆரஞ்சு காட்டினாங்கன்னா சியா ஆரஞ்சு கூப்பிட்டு இருக்கா. அவ ஆரஞ்சு கட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. லின்னுக்காகவும் அவங்க அம்மாக்காக தான் அவ ஃபாரின் போனதா. அப்ப ஆரஞ்சு சியா கட்ட இன்னி 1 மந்த்ல எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அப்ப நீ இங்க இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல சியா வந்து அது கொஞ்சம் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் லின்னை காட்டினாங்கன்னா அவன் 5 வருஷம் ஆனாலும் சியாவை மறக்கல. அதே மாதிரிதான் சியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா சியா போன கொஞ்ச நாள்லயே சியாவும் குயினும் போட்டாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட்லாம் லின்னு கண்டுபிடிச்சிருப்பான். அதோட சியாவுக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் வந்துச்சுல, அந்த மெசேஜ்ல இருந்த வாய்ஸ் யாருன்னா இதுக்கு முன்னாடி சாண்டின்னு ஒருத்தி காட்டிருப்பாங்க. அவ கூட ஜோன் ஒரு சிஓ சேர்ந்து தானே சியாவை மிரட்டி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி. அந்த ஜோவோட வாய்ஸ் தான் இந்த ஆடியோ மெசேஜ்ல இருக்கிறது. ஸோ லின்னுக்கு நல்லாவே தெரியுது இது ஜோ, சாண்டி, குயின் எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் தான்ட்டு. ஸோ அதனாலதான் குயினை இவனோட லைஃப்ல இருந்து விரட்டணும்ட்டு அவன் பிளான் பண்ணி குயினை விரட்டிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ ஆரஞ்சுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா சியா தான் கூப்பிட்டுருக்கா. அவ ஆரஞ்சோட கல்யாணத்துக்கு வரப்போறதா சொல்றா. இது ஆரஞ்சாலே நம்ப முடியல. அப்படியே சியாவை காட்டினாங்கன்னா அவ கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் சியாவோட பையன் தான் போல. இவ குழந்தை கிட்ட சொல்றா, நம்ம ஆரஞ்சு ஆன்ட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோமான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சியா திரும்பி அவங்களோட நாட்டுக்கே வந்துட்டா. இப்போ வந்து ஆரஞ்சோட கல்யாணத்தை அட்டன் பண்ணதா போறா. இன்னொரு பக்கம் லின்னும் சென்னுக்கும் ஆரஞ்சுக்கும் தானே மேரேஜ். ஸோ அவனும் அந்த கல்யாணத்துக்கு வரான். அப்ப அவன் சியாவை பார்த்துறான். லின்னுக்கு சியாவை பார்த்தோன்னா அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி 40% கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கும்ல. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது சியாதான்ட்டு. லின் கூடவே சென்னும் சியாவை பார்த்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பேசுறாங்க. சியா ஒரு குழந்தையோட இருக்கும்போது இவங்களுக்கு சாக்காதானே இருக்கும், நீ எப்படி இருக்க எல்லாம் கேட்டுட்டு இது உன்னோட குழந்தையான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்துட்டு இவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆரஞ்சு கேட்கறா, இவன் உன்னோட பையனான்ட்டு. அதுக்கு இவன் ஆமான்னு சொல்ல சென்னு அப்படியே முணங்கிட்டு இருக்கான். அது சரி அப்பா யாருன்ட்டு. ஆரஞ்சு அவன் அமைதியா இருக்க சொல்லி சிக்னல் காட்டிட்டு இருக்கா. அப்படியே அந்த பையன் கிட்ட எங்களெல்லாம் யாருன்னு தெரியுதான்னு கேட்க அந்த பையனும் கியூட்டா சொல்றான், ஹாய் ஆரஞ்சு ஆண்டி, ஹாய் சின்ன அங்கிள்ன்ட்டு. அதோட லின்னை பார்த்து ஹாய் அப்பான்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு லின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப வெக்கமாவும் இருக்கு. நான் தான் அப்பான்ட்டு உங்ககிட்ட யார் சொன்னான்னு கேட்க அந்த பையன் கியூட்டா சொல்றான், அம்மா தான் சொன்னாங்க, என்னோட அப்பா பேரு லின்னுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல லின்னு ஒரே சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கான். அப்ப ஆரஞ்சு சின்ன பாக்குறாங்க, இங்க நம்ம தான் தேவையில்லாத லக்கேஜ் போலன்ட்டு அப்படியே போன் பேசுற மாதிரி பேசிட்டு நைஸா குழந்தைய கூட்டிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. ஆக்சுவலா 5 வருஷம் முன்னாடி சியா டாக்டர் போய் மீட் பண்ணிருப்பால, அப்பயே டாக்டர் சொல்லியிருப்பாங்க இவ 3 months பிரெக்னெண்டா இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த குயின் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருப்பா. ஆனா இவளுக்கு லின் தானே முக்கியம். அதனாலதான் லின்னோட சந்தோஷத்துக்காக இவ ஃபாரின் போயிருப்பா. ஸோ இப்போ பிரசன்ட்ல காட்டினாங்கன்னா லின்னு சியாவும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சியாவோட பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுல, அதனால லின்னுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனாலும் அவன் சியாவுக்கு பேர்டன் கொடுக்க கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருந்திருப்பான். ஸோ இந்த குயினும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன்னு சொல்லிதான் சியா கூட கான்ட்ராக்டே போட்டிருப்பா.
அப்போ சியா சொல்கிறான், நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஏன் உங்கள் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, என் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலான்னு சொல்ல லின்னும் அதுக்கு சாரி கேட்குறான். அப்போ சியா கேட்குறான், நீங்கள் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன்ட்டு. என்னன்னா இன்னொரு பொண்ணு கூட ட்ராமா போட்டு தானே அவன் குயினை விரட்டி அடிச்சிருப்பான். அந்த விஷயம்லாம் சியாக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்திருக்கா. லின்னும் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன ட்ராமா தான்ட்டு. அதுக்கு சியாவை சிரிக்க, எப்படியோ இவங்க கடைசியில் பல பிரச்சனைகளை தாண்டி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ லின் சியாவை கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமா ஹாப்பியாக முடியுது. இது ஒரு மினி ட்ராமாவாக இருந்தாலும் லவ், எமோஷன், காமெடி எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருந்திருக்கும். அதனால தான் இந்த ட்ராமா போட்டேன். இந்த ட்ராமா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ட்ராமா பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நான் நெக்ஸ்ட் போடுறதுக்கு உங்களுக்கு எதாவது மூவி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக போடுறேன். ஸோ இனி அடுத்தடுத்து சூப்பரான ட்ராமாஸ் அண்ட் மூவிஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.